the best choice for your kids' bright future. Locus Victor Puduvai Public School CBSE pattern, recognized by Government of Puducherry. Our features: creating English atmosphere and providing quality education, personal care for slow learners, flexible and affordable sessions, excellent security system, French and Hindi for all classes, NEET, IIT and JEE coaching from class 6, vast playground, Panchakshala classes for self-defense, music and dance classes, transport facility around Pondicherry, 50% fee concession for siblings and also for second admission. Admission is going on for all classes. We provide best academic, culturals and sports. Locus Victor Puduvai Public School, opposite to Ajpan Dates and Nuts, ECR Main Road, Puducherry. For admission call 9629218393 and 979179485. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி கிழக்கு காவல் சரக காவல்துறையினர் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை கொண்டு சிலம்பம் சுத்தியும் நடனம் ஆடியும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை கட்டுப்படுத்த ஆபரேஷன் விடியல் என்கின்ற பெயரில் காவல்துறையினர் அவ்வப்பொழுது சோதனைகள் நடத்தி இதுபோன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்கின்றவர்களை கைது செய்து வருகின்றனர். மேலும் இதனை இளைஞர்கள் பயன்படுத்துவதால் அவர்கள் உடலில் ஏற்படும் தீமைகள் குறித்து பல்வேறு சமூக அமைப்பினர்கள், மாணவர்கள் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி கிழக்கு காவல் சரக காவல்துறையினர் சார்பில் புதுச்சேரி லால் பகதூர் சாஸ்திரி சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை கொண்டு போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் சிலம்பம் சுற்றியும் நடனம் ஆடியும் நாடகம் நடித்தும் கையில் பதாகைகளுடன் போதைப் பொருட்களை உட்கொண்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். அடாவடியாக கூடுதல் பணம் வசூல் செய்வதை கண்டித்து தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் தனியார் பைனான்ஸ் நிறுவனம் பொதுமக்களை மிரட்டி பணம் பறிப்பதாகவும் கந்து வட்டி கேட்டு மிரட்டுவதாகவும் புதுச்சேரியில் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்து தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் காமராஜர் சிலையில் இருந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக புறப்பட்டு வந்த அவரது ஆதரவாளர்கள் செட்டி வீதியில் இயங்கி வரும் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு சமூக அமைப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தை கண்டித்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கும் பொழுது ஊழியர்கள் அலுவலகத்தின் ஷட்டரை மூடிவிட்டு போராட்டத்தை செல்போன்களில் வீடியோவாக பதிவு செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திடீரென ஷட்டரை திறந்து உள்ளே சென்று கண்ணாடி மற்றும் மர கதவுகளை அடித்து நொறுக்கினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 3 பேரிடம் ரூபாய் 8,90,000 வரை ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் பால்ராஜ் ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என மர்ம நபர் கூறியதை நம்பி ரூபாய் 7,95,000 பணத்தை ஆன்லைனில் முதலீடு செய்து ஏமாற்றமடைந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவருக்கு அடையாளம் தெரியாத எண்ணில் இருந்து வந்த மொபைல் லிங்கை கிளிக் செய்த போது அவரது வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 30,000 எடுக்கப்பட்டதை கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த சரவணன் என்பவருக்கு குறைந்த வட்டியில் லோன் தருவதாக குறுந்தகவல் வந்துள்ளது. அந்த எண்ணை தொடர்பு கொண்டு லோன் குறித்து சரவணன் பேசியுள்ளார். பின்னர் கடன் பெற விண்ணப்பிக்க அவரது விவரங்கள், ஆவணங்கள் மற்றும் முன்பணம் செலுத்துமாறு மர்ம நபர் கேட்டுள்ளார். இதை நம்பிய சரவணன் ரூபாய் 69,000 பணத்தை செலுத்தி ஏமாந்துள்ளார். இதுகுறித்து 3 பேரும் தனித்தனியாக அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆன்லைன் மோசடி கும்பலை தேடி வருகின்றனர்.
புதுச்சேரியில் மதிய உணவு சாப்பிடச் சென்ற நபரின் புதிய இருசக்கர வாகனத்தை வேட்டி சட்டை அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் ஆள் நடமாட்டம் இருந்த நிலையிலும் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் வெளியிட்டு அவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி முத்தையால்பேட்டை சாலை தெருவைச் சேர்ந்தவர் சங்கர். இவர் சுயமாக சிறு தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் அவர் கடந்த 22ஆம் தேதி என்று மதியம் 2 மணி அளவில் தனது வீட்டிற்கு மதிய உணவு சாப்பிட வந்துள்ளார். அப்பொழுது அவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்று சாப்பிட்டு விட்டு பின்னர் வீட்டின் வெளியே வந்து பார்த்தபோது அவரது புதிய இருசக்கர வாகனம் மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து முத்தையால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் அவரது வீட்டின் எதிர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் 45 வயது மதிக்கத்தக்க வேட்டி சட்டை அணிந்து தலையில் கர்ச்சீஃபுடன் வந்த ஒரு நபர் ஆள் நடமாட்டம் அதிகம் இருந்த நிலையிலும் சங்கர் வாகனத்தை நோட்டமிட்டு கள்ளச்சாவி போட்டு திருடிச் செல்வது பதிவாகி இருந்தது. இதனை அடுத்து சிசிடிவி காட்சிகளை வெளியிட்ட காவல்துறையினர் வேட்டி சட்டை இருசக்கர வாகன திருடனை தேடி வருகின்றனர். அண்டை மாநிலங்களில் இருந்து கொரியர் மூலம் போதைப் பொருட்கள் புதுச்சேரிக்கு வருவதாக வந்த தகவலை தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தனியார் கொரியர் நிறுவனங்களில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை தங்கு தடையின்றி நடைபெற்று வரும் நிலையில் தற்போது ஸ்டாம்ப் வடிவிலான போதைப் பொருள், பவுடர் வடிவிலான போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வெளி மாநிலங்களில் இருந்து பவுடர் மற்றும் ஸ்டாம்ப் வடிவிலான போதைப் பொருட்கள் கொரியர் மூலமாக புதுச்சேரிக்கு கடத்தப்படுவதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதைத் தொடர்ந்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் தனசேகர், சப் இன்ஸ்பெக்டர் ஜாகிர் உசேன் தலைமையிலான காவல்துறையினர் மோப்பனாய் பைரவா உதவியுடன் 45 அடி சாலை, திருவள்ளுவர் சாலை உட்பட பல்வேறு முக்கிய இடங்களில் உள்ள தனியார் கொரியர் நிறுவனங்களின் அலுவலகங்கள் மற்றும் குடோன்களில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனைகளில் எந்த போதைப் பொருட்களும் பிடிபடாததால் சந்தேகப்படும்படி கொரியர் வந்தால் உடனடியாக காவல்துறையினரை தொடர்பு கொள்ள வேண்டும் என கொரியர் நிறுவனங்களின் உரிமையாளர்களை அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டு 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நெட்டப்பாக்கம் ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்த முதியவர் தாண்டவராயனை பாகூர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவர் தாண்டவராயனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 20,000 அபராதம் விதித்து நீதிபதி சோபனா தேவி தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 4 லட்சம் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே பிரபல ரவுடி குடும்பத்தோடு உடலில் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த குயிலாப்பாளையம் லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் காளி மகன் ராஜ்குமார். பிரபல ரவுடியான இவர் மீது 24 வழக்குகள் உள்ளது. இதில் புதுவை தமிழகத்தில் 9 கொலை வழக்குகள் உள்ளது. நீதிமன்றத்தில் சரிவர வழக்குகளில் ஆஜராகாததால் வாரண்டில் கைதான ரவுடி ராஜ்குமார் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த மாதம் சிறையில் இருந்து வெளியே வந்த அவர் விழுப்புரம் நீதிமன்றத்தில் தினமும் கையெழுத்து போட்டு வருகிறார். இந்நிலையில் நேற்று ஆரோவில் இன்ஸ்பெக்டர் தேவேந்திரன் விசாரணைக்காக ராஜ்குமாரை போனில் தொடர்பு கொண்டு ஆதார் கார்டு மற்றும் சில அடையாள அட்டைகளை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து வழங்குமாறு கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பல முறை ஆரோவில் இன்ஸ்பெக்டர் தேவேந்திரன் ராஜ்குமாருக்கு போன் செய்ததால் ஆத்திரமடைந்த ராஜ்குமார் நேற்று மாலை தனது மனைவி சரசு, 2 மகன்கள் ஆகியோரை அழைத்துக் கொண்டு பெரிய முதலியார் சாவடி ஈசிஆர் சாலைக்கு சென்றார். அங்கு பொதுமக்கள் முன்னிலையில் தன் மனைவி சரசு மீதும் 2 மகன்கள் மீதும் பெட்ரோலை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் சக்தி தலைமையிலான காவல்துறையினர் அங்கு வந்து ராஜ்குமாரை சமாதானம் செய்துள்ளனர். ஆனால் அதற்கு அவர் உடன்படாமல் பிரபல ரவுடி ராஜ்குமார் முரண்டு பிடித்து அந்த இடத்தை விட்டு செல்லாமல் இருந்துள்ளார். பின்னர் காவல்துறையினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் ஈசிஆர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜ்குமார் பெரும்பாலும் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வருவதாலும் நீண்ட கால
காலம் சிறையிலேயே இருந்து வந்ததாலும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு இவர்தான் பிரபல ரவுடி ராஜ்குமார் என்பது தெரியவில்லை. இருந்தாலும் குடும்பத்தோடு ரவுடி உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் குறித்து கோட்டக்குப்பம் இன்ஸ்பெக்டர் சக்தி ராஜ்குமார் மீது தற்கொலைக்கு முயன்றதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். புதுச்சேரி குயவர்பாளையம் திருமால் நகரில் வீட்டில் பதுங்கி இருந்த அரிய வகை விஷத்தன்மை உடைய வெள்ளிக்கோள் வரையன் பாம்பை வனத்துறையினர் பிடித்துச் சென்றனர். மழைக்காலத்தில் தண்ணீரில் மிதந்து வீட்டிற்குள் பாம்பு புகுவது போல வெயில் காலத்திலும் வெப்பம் தாங்காமல் பாம்புகள் வீட்டிற்குள் வருவது வழக்கம். வீட்டின் அருகே குப்பை கூலங்களும் அல்லது வீட்டின் உள்ளே சுத்தமாக வைத்திருக்காவிட்டாலும் பாம்புகள் அத்தகைய இடங்களில் வெப்பம் தாங்காமல் வந்து ஒளிந்து கொள்கிறது. புதுச்சேரியில் தற்பொழுது கோடை வெப்பம் அதிகரித்து பொதுமக்களை வாட்டி வதைத்து வரும் நிலையில் இந்த கடுமையான வெயில் பாம்புகளையும் விட்டு வைக்கவில்லை. வெப்பத்தின் தாக்கத்தால் பாம்புகள் குளிர்ச்சியான இடங்களை நோக்கி வீடுகளுக்குள் புகுந்து வருகிறது. இவ்வாறு புதுச்சேரி குயவர்பாளையம் திருமால் நகரில் உள்ள ஒரு வீட்டின் உள்ளே அரிய வகை பாம்பு ஒன்று பதுங்கி இருந்தது. இதை கண்டு வீட்டின் உரிமையாளர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து விரைந்து வந்த வனத்துறையினர் பாம்பை லாபகமாக பிடித்து வனத்துறைக்கு எடுத்துச் சென்றனர். அரிய வகை விஷத்தன்மை உடைய வெள்ளிக்கோள் வரையன் பாம்பு என பாம்பை பிடித்த வனத்துறை ஊழியர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி குயவர்பாளையம் திருமால் நகரில் உள்ள ஒரு வீட்டிற்குள் திடீரென புகுந்த அரிய வகை விஷ பாம்பினால் அதிர்ச்சி அடைந்த வீட்டின் உரிமையாளர்கள் வனத்துறையினர் பாம்பை பிடித்துச் சென்றதும் நிம்மதி அடைந்தனர். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அருகே தவளக்குப்பத்தில் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி கடந்த சில நாட்களாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான அணிகள் பங்கேற்றன. போட்டியில் முதல் பரிசு ரூபாய் 50,000, இரண்டாம் பரிசு ரூபாய் 30,000 மற்றும் மூன்றாம் பரிசு ரூபாய் 20,000 என அறிவிக்கப்பட்டிருந்தது. போட்டியில் வெற்றி பெற்ற கிரிக்கெட் அணியினருக்கு பரிசுகளை பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். மேலும் போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து வீரர்களுக்கும் சீருடைகளும் இலவசமாக வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் கோபு, திமுக பிரமுகர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஹூகான் மீன்பிடி முறைகளை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுவை மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுவை அரசு மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கடல் பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் விசைப்படகில் சென்று கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் அனைத்து மீனவ கிராமங்களிலும் சுமூகமான சூழ்நிலையை நீடிக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பு மீனவர்களும் எதிர்பார்க்கின்றனர். ஆகவே புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் எவரும் கடலில் சுற்றுச்சூழலுக்கும் மீன் வளத்திற்கும் பாரம்பரிய மீனவர்களின் மீன்பிடி வலை மற்றும் உபகரணங்களுக்கும் கேடு விளைவிக்கும் ஹூகான் மீன்பிடி முறைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்றும், இந்த அறிவிப்பை மீறி கடலில் ஹூகான் மீன்பிடி முறையினை மேற்கொள்பவர்கள் மீது புதுச்சேரி கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் வழங்கப்படும் உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலவசத்தை வரையறை செய்ய கொள்கை ஒன்றை அரசு அறிவிக்க வேண்டும் என முன்னாள் எம்பி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் ஓட்டு வங்கிக்காக சிவப்பு ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்கப்படுகிறதாகவும், இதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது என்றும், தனக்கு வேண்டியவர்களுக்கு இலவசமாக வழங்கி அவர்கள் ஓட்டுகளை வைத்து அடுத்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற யுக்தியுடன் முதலமைச்சர் ஆட்சியை நடத்துகிறார் என்றும், பொருளாதார வளர்ச்சிக்காக திட்டங்களுக்கு மூலதன முதலீட்டிற்கு நிதி இல்லை, ஆகையால் புதுச்சேரியில் விவசாய வளர்ச்சி இல்லை, மீனவர்களின் தொழிலில் முன்னேற்றம் இல்லை, சிறு குறு தொழில்கள் வளரவில்லை, மாறாக மூடப்பட்டு வருகின்றன என்றும், ஒரு மேம்பாலத்தை கூட கட்ட அரசால் முடியவில்லை, வறுமை இங்கே அதிகமாக இருப்பதாகவும் காட்டி அரசின் நிதி இலவசத்திற்காக வீணடிக்கப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இலவசம் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம்தான். இதற்காக இலவச கொள்கையினை ஒன்றை அரசு வரையறை செய்து அறிவிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் மலேரியா விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் செவிலிய கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் மலேரியா, டெங்கு நோய்களை தடுக்க பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மலேரியா நோய் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் செவிலியர்கள், கல்லூரி மாணவர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் காமராஜர் சதுக்கத்தில் இருந்து அண்ணா சதுக்கம் வரை பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் திருத்தலிச்சேரி எனும் தலத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடனும் விக்னேஸ்வர பூஜையுடனும் சித்திரை திருவிழா துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தங்க மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக சந்தன காப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த மூலவர் தங்க மாரியம்மனுக்கும் உற்சவருக்கும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தீக்குழி அருகே தங்க மாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்பொழுது 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். தீமிதியின் போது வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. இதில் கோவில் அறங்காவலர் குழுவினர்கள், ஊர் பொதுநல சங்கம் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் மற்றும் பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் தீமிதி திருவிழாவை காண திரண்டு வந்தனர். சட்ட விரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜூன் 4ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்ட விரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தனர். 3000 பக்கங்களுடன் கூடிய இந்த குற்றப்பத்திரிகை நகல் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டது. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைவதால் புழல் சிறையில் இருந்து காணொலி மூலம் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பாக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். இதை அடுத்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜூன் 4ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதன் மூலம் 36வது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நிகழ்ந்த கார் விபத்தில் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உயிரிழந்தனர். கார் அதிவேகமாக சென்றதே விபத்திற்கு காரணம் என்று தெரிய வந்துள்ளது. குஜராத் மாநிலத்தின் ஆனந்த் மாவட்டத்தைச் சேர்ந்த ரேகா பெண் படேல், சங்கீதா பெண் படேல், மனிஷா பெண் படேல் உள்ளிட்ட 4 பேர் அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாநிலம் கிரீன்வில்லி கவுண்டி பகுதியில் நேற்று முன்தினம் காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது இவர்களின் கார் திடீரென சாலையை விட்டு விலகிச் சென்று அதிவேகத்தில் மரத்தின் மீது மோதியதில் ரேகா பெண், சங்கீதா பெண், மனிஷா பெண் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஒருவர் காயமடைந்தார். IPL T20 கிரிக்கெட் தொடரில் நேற்று முன்தினம் சென்னை சேப்பாக்கம் MA சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினை 78 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. இந்த ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த CSK 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 212 ரன்கள் குவித்தது. கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் 54 பந்துகளில் 98 ரன்களுடன், டேனில் மில்சல் 32 பந்துகளில் 52 ரன்களும், சிவம் துபே 20 பந்துகளில் 39 ரன்களும் விளாசினர். தோனி 2 பந்துகளில் 5 ரன்கள் சேர்த்தார். 213 ரன்கள் இலக்கை துரத்திய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது 18.5 ஓவர்களில் 134 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. CSK அணி தரப்பில் துஷார் தேஷ்பாண்டே 3 ஓவர்களை வீசி 27 ரன்களை மட்டும் வழங்கி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அணியின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.